ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனாஸ் சேனல். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான போண்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மரவள்ளிக்கிழங்கு போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ மரவள்ளிக்கிழங்குல அவியல் செய்வாங்க, பொரியல் செய்வாங்க, கூட்டு செய்வாங்க, அல்வா கூட செய்வாங்க. பட் இந்த போண்டா ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதில் மரவள்ளிக்கிழங்குன்னு ஒன்று நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்களாங்கிறதே தெரியாமல் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பீஸாக கட் பண்ணி ஒரு இட்லி சட்டியில் வச்சு நான் பாயில் பண்ணி அவிச்சு எடுத்துட்டேன். அவிச்சு எடுத்து அதோடய தோல் எல்லாத்தையுமே உரிச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் நறுக்கி எடுத்துக்கோங்க. ஸோ சும்மா ஜஸ்ட்டு கத்தியை வச்சு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கட் ஆயிரும். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம இப்போ வந்து மைய அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தண்ணி வந்து ரொம்ப தண்ணியாக ஊற்றிடாதீங்க. தண்ணி ஊற்றி பல்ஸ் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூடவே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 2 வரமிளகாய் அதை வந்து நான் பிச்சு போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு காரத்து கூட வேணும்னா கூரை போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இந்த மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன் விழுதா. இதுக்கு வந்து நம்ம என்னென்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, வெங்காயம், பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கேன். ஸோ அது 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு, அரை கப் அளவுக்கு பச்சரிசி மாவு. உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக வேணும்னா நிறையா போட்டுக்கோங்க. அரை கப் அளவு பச்சரிசி மாவு, 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி, கருவேப்பிலை, சீரகம், இஞ்சி துருவி எடுத்துருக்கேன். பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது நல்லா ஃபஸ்ட்டு பிசைஞ்சு எடுத்துருங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ரொம்ப ஃபஸ்ட்டு கம்மியாகவே போட்டுக்கோங்க, கொஞ்சம் உப்பு கூட போயிடுச்சுனால நல்லா இருக்காது. இது கூட 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு நீங்கள் போட்டிங்கன்னா தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்கும். ஸோ கடலை மாவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கிடையில் நீங்கள் ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி நல்லா காய வச்சுக்கோங்க. இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி சின்ன சின்ன போண்டாவாக ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. பெரிய போண்டாலாம் வேணாம், கிள்ளி சின்ன கிள்ளு போண்டா மாதிரி போட்டுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும், ஏன்னா உள்ள மாவு இருக்கிறதுங்கிறதுனால. சிம்மிலே வச்சுக்கோ, அதாவது ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப சிம்மிலே வைக்க வேண்டாம், குறைஞ்ச ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சு திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒயிட் கலரில் தெரியக்கூடாது, ப்ரௌனிஷாக தெரியணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இதை நல்லா ஃப்ரை பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு சர்வ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். இதோட டேஸ்ட்டு கண்டிப்பாக மரவள்ளிக்கிழங்கு உள்ளே இருக்குங்கிறது யாருக்குமே தெரியாதுங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் நான் ட்ரை பண்ணி பார்த்தது உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இன்றைக்கி ஈவினிங் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.